இந்த திருநீரு என்கிற விபூதி குழைத்து இடலாமா, அப்படியே பூசிக்கொள்ளலாமா, இப்படி எந்த முறை சிறந்தது என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதையே சில பேர் ஆலயத்தில் கொடுக்கும் விபூதியே தனக்கு கொஞ்சம் வைத்துக் கொண்டு விட்டு மீதியை அப்படியே ஆலயத்தில் செலுத்தி வந்து விடுகிறார்கள். அது மிகப்பெரிய தவறு. ஆலயத்தில் நீங்க வாங்கி வரும் விபூதியோ இல்லை வீட்டில் இருக்கும் விபூதியோ நீங்கள் குழைத்து விடலாம், இல்லை அப்படியே விபூதி எப்படி இருக்கிறதோ அப்படியே இடலாம். இதில் மாற்றம் எதுவும் இல்லை. சிவனுடைய சுத்தமான அந்த விஷயத்தை நீங்கள் இட வேண்டும் என்பதே இங்கு விளக்கப்படுகிறது. நெற்றியில் இடப்படும் பொழுது 3 விரலை வைத்து திரிபுண்டரம் என்பார்கள். அந்த விபூதியை நெற்றியில் இட்டுக் கொள்ளலாம். இது சைனஸ் ப்ராப்ளம் மற்றும் சளி தொல்லைகளை நீக்குவதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதை தவிர இறந்தவர்களுக்கு தாய் தந்தை இறந்து விட்டார்கள் என்றால் குழைத்து இட வேண்டும், இல்லை என்றால் அப்படியே இட வேண்டும் என்று சிலர் கூறுகிறார்கள். அந்த மாற்று கருத்தும் உள்ளது. எது எப்படியோ விபூதி இடாமல் வெறும் நெற்றியுடன் செல்லப்படாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு இந்துவும். அதற்கு பிறகு இந்த விபூதியை நெற்றியில் ஆள்காட்டி விரலால் மட்டும் எந்த காரணத்தை முன்னிட்டும் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆள்காட்டி விரல் என்றால் இந்த விரல். 3 விரலில் விபூதியை எடுத்து நெற்றியில் திரிபுண்டரம் என்பார்கள், அந்த பட்டையை போட்டுக்கொண்டு நீங்கள் செல்லலாம். மோதிர விரலால் குங்கும திலகம் நெற்றியில் வைத்துக் கொள்ளலாம். வெறு நெற்றியாக செல்லாமல் இது போன்று உங்களை நீங்கள் மதித்தால், உங்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் என்பதை வைத்து உங்களை நீங்கள் மதித்துக் கொண்டால் உங்களை பிறர் மதிப்பார். இதுதான் சிவ மந்திரத்தின் தத்துவம். சிவன் நமக்கு கொடுத்த இந்துக்களின் கடமையில் இது மிகப்பெரிய ஒன்றாக கருதப்படுகிறது. ஓம் நம சிவாய.